கையை காட்டுங்க. இந்த மருதாணி வந்து ஜெயஸ்ரீ வச்சு விட்டா. அவளுக்கு மட்டும் நல்லா திக்காக நகத்தெல்லாம் வச்சுக்கின்னு எனக்கு மட்டும் லேசாக வச்சுக்கிறேன் பாருங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இருந்ததே கொஞ்சம் தான் வந்து நான் வந்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் தான் நாளைக்கு நல்லா அரைச்சி நகத்தை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுத்தமாக அழகாக வச்சா ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அது மட்டும் நான் எவ்வளோ அறிவாளி பார்த்தீங்களா, நெய் பாலிச்சு நல்லா வச்சுக்கினே அது மேலே மருதாணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட். நகத்தெல்லாம் வந்து பிடிக்கவே இல்லை. பாப்பா இது வந்து எண்ணெய் சேர்த்துக்கினேன். வந்து கனகனமாக வைக்க போதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். பார்க்கலாம். இட்லி ஊற்றி மாதிரி தான் கலர் இட்லி ஊற்றுற மாதிரி தான். ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அப்பா போய் வேலைக்கு போனார் இல்லையா. ஆமாம். அது வந்து மொசக்காய் வாங்கி வந்துக்கிறாங்க. நான் வந்து மொசக்காய் விற்கதா சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இருந்தால் வாங்கி வாங்கன்னு சொல்லும்போது அதுமாரி இருந்தது. மொசக்காய் விற்றாங்க பிறகு வாங்கி வந்துக்கிறாங்க. கையை காட்டுங்க. இந்த மருதாணி வந்து ஜெயஸ்ரீ வச்சு விட்டா. அவளுக்கு மட்டும் நல்லா திக்காக நகத்தெல்லாம் வச்சுக்கின்னு எனக்கு மட்டும் லேசாக வச்சுக்கிறேன் பாருங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இருந்ததே கொஞ்சம் தான் வந்து நான் வந்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் தான் நாளைக்கு நல்லா அரைச்சி நகத்தை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுத்தமாக அழகாக வச்சா ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அது மட்டும் நான் எவ்வளோ அறிவாளி பார்த்தீங்களா, நெய் பாலிச்சு நல்லா வச்சுக்கினே அது மேலே மருதாணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட். நகத்தெல்லாம் வந்து பிடிக்கவே இல்லை. மேலே மருதாணி வச்சா ஒட்டாது பாப்பான்னு சொன்னேன். ஒட்டும் நல்லா இருந்துச்சு. சரி, ஏன் உன் நம்பிக்கை வீணாக்கா, நீ வச்சு பாருன்னு சொன்னா வச்சா வேஸ்ட்டாக ஒட்டவே இல்லை. அதான் சொல்கிறேன், நகத்தை நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஒரு நாளைக்கு அரைச்சி வச்சு பார்க்கணும். நகைப்பாலிச்சோட இது வந்து நல்லா நகத்துக்கும் நல்லது, வைக்கிறதுக்கு நல்லது, நல்லா சூப்பராக இருக்கும். இவ்வளோ தூரமா? நான் கொஞ்சமாக தான் வாங்கி வர சொன்னேன். அவங்க வந்து 1.5 கிலோ வந்து 100 ரூபான்னு விற்றாங்களாம். சரி 100 ரூபாய்க்கு கொடுங்க சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நான் வந்த உடனே கேட்டேன், ஏன் இவ்வளோ தூரம் வாங்கி வந்தீங்கன்னு சொல்லிட்டு. நீ 3 பேர் தானே, ஏன் மாத்திரம் வாங்கின்னு கேட்டேன். நாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம பெரிய பாப்பாட்ட கொஞ்சம் கொடுத்துடலாம் சொல்லி சொன்னாங்க. அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கின்னு சரணையாக கொஞ்சம் கொடுத்துடலாம். சரிம்மா. என்ன பாதி பேர் இது வந்து எப்போனா ஒரு சீசன் போது தான் விற்குமே. பெரும்பயிறு, மொசக்காய், பைத்திங்க எல்லாம் சொல்லுவாங்களே, எல்லாம் ஒரு சீசன் போது தான் விற்பாங்களே. ஆமாம். இப்போ அந்த பக்கம் வந்து இது சீசன் பழகுது. இது வந்து இல்லை கார குழம்பு வைக்கலாம் பாப்பா. கொஞ்சம் பழுத்து நேரமாகுது இல்லையா, இது நல்லா எடுத்து உரிச்சு ஒரு கப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நம்ம கார குழம்பு வைக்கும்போது வைக்கலாம். நல்லா முளப்பு தட்டிக்கு போகுது. பார்க்கறதுக்கு சின்ன சின்னதாக தான் இருக்குது, ஆனால் நல்லா முளைச்சி வந்துக்குது. சரி வாங்க வேவிச்சு நம்ம சாப்பிடலாம். சரிம்மா. யார் யாருக்கு மொசக்காய் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யார் யார் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுவாங்க. எத்தனை பேர் சாப்பிட்டுக்கிறாங்க, யார் யாருக்கு இந்த காய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. கிராமத்து சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்ருப்பாங்க. டவுனில் இருக்கிறது சில பேர் சாப்பிட்ருப்பாங்க, சில பேருக்கு வந்து கிடச்சிருக்காது. தெரியாது. இதுமாரி காயை வந்து நம்ம உரிச்சு வச்சுருந்தா கார குழம்புல போடலாம். சரி, சுத்தமாக வச்சுக்கிறேன். சரிம்மா. அம்மா, என்ன சத்து மாவு கையில் வச்சு பார்த்துனுங்கிறீங்க? நீ தான் எனக்கு சத்து மாவில் எல்லாம் செஞ்சு கொடுமான்னு சொல்லி கேட்டேன் இல்லையா. ஆமாம். அதனால வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம்மா. அந்த வந்து இந்த டலம்பாரில் வந்து ஒரு டலம்பார் மாவு எடுத்துக்கிறேன். சத்து மாவு தான். நல்லா பண்ணுமே நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். பண்ணு மாதிரியா? ஆமாம், நான் வந்து செஞ்சது கிடையாது, புச்சா தான் ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிம்மா. இது டலம்பார் மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் இது கொஞ்சம் குறப்பாக்குது. மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துன்னு வந்துட்டேன். கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டு குறப்பாக இருக்கிறது வந்து நல்லா. அதுக்கு அப்புறம் இதுக்கு என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் காட்டலாம். ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிறேன். இது பாரு, இது கொஞ்சம் வந்து நல்லா சக்கரெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுலாம் கொஞ்சம் நரப்பாக இருக்குது. இது வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துன்னு வந்துட்டேன். நான் எடுத்துன்னு வந்து வச்சு அப்புறம் இது கூட என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரியா? சரிம்மா. சரி, இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். எடுத்து வந்துடுறேன். பாப்பா, மாவு வந்து கொஞ்சம் நைஸாக அந்த அரைச்சிட்டேன். அது கூட சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா, இனிப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் தனியாக வந்து சர்க்கரை ஒன்று அரைச்சிக்கிறேன், அது கூட வந்து சேர்த்துக்கிறேன். சரிம்மா. பார்க்க அரிசி மாவு மாதிரி இருக்குது. கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இனிப்பு அதிகமாக இருந்தால் நமக்கு சாப்பிட பிடிக்கிறது இல்லையா. இனிப்பு போட்டேன் இல்லையா, சரி நம்மளுக்கு தோதா இருக்குதான்னு பார்க்கறதுக்கோசம், நம்ம இனிப்பு கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கோசம் நான் வாயில் போட்டு பார்த்தேன். சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னே வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மாவை ரெடி பண்ண போகிறீங்க கேக் செய்யறதுக்கு? ஆமாம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம்மா. எண்ணெய் சேர்த்துக்கணும். தயிர் நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம், தேவைப்படலாம் தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து புரட்டாசி மாதம் என்பதனா முட்டை சேர்க்க முடியாது, உங்களுக்கு முட்டை தேவையில்ல. சரி சரி, தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஜெயஸ்ரீ,
நம்ம வந்து அழகான பாத்திரம் வந்து பாவை மாரி அழகாக கிண்டி எடுத்துக்கணும். எண்ணெய் தயிர்லாம் சேர்த்து சக்கரை சரியாக சேர்த்து கிண்டிக்கணும். இது கொஞ்சம் கூட வந்து ஆப் சோடா சேர்ப்பாங்க. நம்மக்கிட்ட ஆப் சோடா இல்லை, நானும் அதை சேர்க்கவும் இல்லை. நான் வந்து இந்த தலைமறை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் நான். சரி நம்ம தலைமறையில் ஊற்றிக்கலாம் அழகாக வரும்னு சொல்லிட்டு. இட்லி பாத்திரத்தை வைக்கும்போது எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து நம்ம இட்லி கொத்திலே ஊற்றிக்கலாம். அழகாக சின்ன சின்ன ஊற்றிக்கலாம். எண்ணெய் தடவியா? சரி. இப்போ வந்து இது மேலே ரவுண்டு எண்ணெய் தடவிக்கலாமா, அப்புறம் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எத்தனை இது வருதே தெரியல. சின்னதாக ஊற்றி பார்க்கணும்னா. சரிம்மா. பாப்பா இது வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். வந்து கனகனமாக வைக்க போதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கணுமோ? தண்ணி விடுத்தா? தயிர் இல்லை எண்ணெய் சேர்த்துருக்கணும். எண்ணெய் சேர்த்துக்கலாமோ? போதும், அது தட்டி விட்டா சரியாக போயிடும். சரி, எல்லாத்துக்கும் ஊற்றினுவாங்க வரிசையாக. திட்டமாக தான் வைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு கனமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது அப்படியே இட்லி கொத்துல வச்சு தண்ணி ஊற்றி நம்ம இட்லி அவிச்சு எடுத்துன்னு வர மாதிரி அவிச்சு எடுத்து வந்துடலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சரிம்மா. சரியா, வாங்க பார்க்கலாம். சரி, அவிச்சு எடுத்துனா பார்க்கலாம். இட்லி ஊற்றி மாதிரி தான் கலர் இட்லி ஊற்றுற மாதிரி தான். நான் வந்து தலைமரில் வந்து ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். அது வந்து 3 தட்டில் வச்சு வைக்கணும். உள்ள இட்லி கொத்துல வச்சு ஆவி காட்டணும். சரி, அது வைக்க முடியாது பொழுது நம்ம இதிலே செஞ்சுக்கலான்ட்டு ஏன் ஈஸியான வேலைக்கு எதுவும் பார்க்குறேன் நான். எப்பவுமே நீங்கள் செய்ய தந்தா இந்த மாதிரி தலைமரில் வந்து 6 தலைமரை ஊற்றி வச்சு இட்லி கொத்துல வச்சு அவிச்சு பாருங்க, சூப்பராக வரும். சரிம்மா. சரி வாங்க செஞ்சு எடுத்துன்னு வாங்க. ஜெயஸ்ரீ, மசக்காய் நல்லா சூப்பராக வெந்துட்டு வாங்க சாப்பிட்லாம். நல்லா நல்லா வெந்துட்டு, நல்லா பசு பசங்க வெந்துட்டு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் நம்ம வீட்டிலே போடுவோம். இது எங்கள் வீட்லேயே போடுவோம். எப்படின்னு கேட்டால் தட்டா வரது பற்றியா, அந்த அவரை கூட சேர்த்து இதோட வேற இது நமக்கு தெரியாது. இது தட்டா வரதான் நினச்சி நான் போட்டுருவேன். நான் கடைசியில் மொசக்காய் நல்லா காய்க்கும், அழகாக பிரித்து நல்லா வேச்சு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்லேயே போட்டுக்கிறாங்க இதெல்லாம். அம்மா வந்து கல்லருக்கு போயிடுவாங்க. நானும் ஆயாவும் தான் வந்து பூச்சி பிடிக்கும். அதனால் வந்து சாம்பல்லாம் வந்து தூவி விடணும் பார்த்துன்னு இருப்போம். அவங்கெல்லாம் நல்லா பார்த்துருப்பாங்க. அதுமாதிரி நான் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் மாமியை எனக்கு பிரித்து நல்லா கவரில் கட்டி அழகாக கொடுத்துருவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை ஆகுதா அப்பா வருவார், இல்லைன்னா வந்து நாங்கள் போகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு கட்டப்பை நிறைய என்ன தான் கொடுத்தானுமோ தெரியல, நிறையா வந்து கொடுத்தானு போவாங்க. எங்களுக்குலாம் எவ்வளோ நன்மை. இந்த ஜெயஸ்ரீ கேமராமேன் வேடிக்கை பார்க்குறேன், அவங்க கொடுக்குறேன். சரி சரி, நல்லா தான் வந்துருக்குது. சரி, நம்ம பண்ணு மாரி ரெடி பண்ணோம் இல்லையா? ஆமாம், வேணா நம்ம போய் பார்க்கலாம். அது இன்னும் எப்படி இருக்குது எப்படின்னு பார்க்கலாம். எடுத்துன்னு வாங்க பார்க்கலாம். சரிம்மா. சூப்பராக வந்து வெந்துடுது. சுடுதானா இது தொட முடியல, சூப்பராக வெந்துடுது. ஆனால் இது வந்து வெடிக்காத காரணம் அந்த ஆப் சோடா சேர்க்கல சொன்னோம் இல்லையா? நான் வந்து ஆப் சோடா சேர்க்கல, அது சேர்த்து வந்து நல்லா வெடிச்சு வந்திருக்கும். நான் சேர்க்கல, வெடிச்சியும் பொங்கியும் வந்திருக்கும், பூத்து வந்திருக்கும். வாங்க நம்ம கிண்டி பார்க்கலாம். ஒரு கேக்கு மாதிரி வருது. தட்டில் எடுத்து வைக்கலாம். எடுத்து வைங்க. சூப்பராக வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாதவே அழகாக வந்துடுது. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சரிம்மா. பண்ணு மாரி தாங்குது, கொலை கொல்லன்னு வருதுலாம். நல்லா தான் இருக்குது சஷ்டி. இதுதானா இதுமாதிரிலாம் யார் சரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா பூ மாரி நம்ம புட்டு எப்படி சுட்டு எடுக்கணும் பற்றி நல்லா பூ மாரி இருக்குது பாரு, அதுமாதிரி பூ மாரி இருக்குது. பண்ணு மாரி தான் இருக்குது. ஒரு டலம்பார் மாவு எடுத்துக்கு வந்து 1/2 டலமா இனிப்பு சேர்த்துக்கலாம். அந்த இனிப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துங்க. நம்ம போடும் போதே நமக்கு வந்து இனிப்பு அதிகமாக இருக்கும்னு ஒரு சந்தேகத்தில் போட்டோம். இனிப்பு ஆனால் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இனிப்பு வந்து கொஞ்சம் பாதிக்கு பாதி சேர்த்துங்க. ஒரு டலம்பார் மாவுன்னா 1/2 டலம்பார் சக்கரை சேர்த்துங்க. சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சரிம்மா. நம்ம பண்ணு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா இது சூப்பராக வந்துக்குது. உங்கள் வீட்டில் சத்து மாவு இருந்தால் வேஸ்ட் பண்ணால் இதுமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. நான் எனக்கு இது செஞ்சு சூப்பராக தான் இருக்குது. நல்லா பண்ணுவே சாப்பிட்டாவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுமாரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். சரிம்மா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரோம். டாட்டா பாய்.